ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில மாதங்களுக்கு முன்னாடி வில்லன் மாதிரி இருந்த கம்பீர் இப்போ இந்திய அணிக்கும் சரி பிசிசிஐக்கும் சரி ஒரு ஹீரோ மாதிரி வந்திருக்காரு. ஏன்னா பேக் டு பேக் பெரிய ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு. கம்பீர் தலைமையில் தொடர்ந்து டீம் நல்லா போயிட்டுருக்கு. பட் ஆரம்ப காலத்தில் கம்பீர் கோச்சாக வந்த பிறகு இந்தியா இது வரைக்கும் தோக்காத டீம்ஸ் கிட்ட 10 வருஷம் 20 வருஷம் ரெக்கார்டு வச்சுருந்த டீம்ஸ் கிட்டலாம் தோத்தாங்க. பெரிய விமர்சனமாக மாறிச்சு. இப்போ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக கம்பீர் அசத்தி வந்துட்டுருக்காரு. அடுத்து கம்பீர் தலைமையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பெரிய ட்ராஃபின்னு பார்த்தோன்னா 2027 நடக்க போகிற 50 உலகக்கோப்பை. அந்த 50 உலகக்கோப்பை அணியில் இந்திய உத்தேஸ் அணி எப்படி இருக்க போகுது, முக்கியமான சில வீரர்களை கம்பீர் தூக்கியிருக்காரு. அவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்களே இல்லாமல் அவங்கள வெளியில் அனுப்பிட்டு புதிய டீமை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் கம்பீர் இருந்தார். ஆனால் மற்ற யங் பிளேயர்ஸ்லாம் சொதப்பின டைமில் ஓடிஐ சீரியஸில் விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி அரை சதம் இந்த மாதிரி அடித்து அவங்களுடைய ஃபார்மை ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் டீமில் இருக்கணும். ஏன்னா யங் பிளேயர் நாக் அவுட் கேமில் அவங்க ப்ரெஷர்னால சொதப்பிடுவாங்க. ஆனால் விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் எத்தனையோ நாக் அவுட் கேம் பார்த்துட்டாங்க. அதனால் அவங்க தவிர்க்க முடியாத ஒரு இடத்த விராட் கோலி ரோஹித் சர்மா பிடிச்சிட்டாங்க. அதனால தான் கம்பீர் அவங்க 2 பேருமே 2027 உலகக்கோப்பை ஸ்குவாடில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்திருக்காரு. அதுக்கும் இன்னொரு 1 இயர் டைம் இருக்குது. அந்த 1 இயர் பீரியடில் கோலியோ ரோஹித் சர்மாவோ திரும்ப ஓடிஐ சீரியஸில் சொதப்பினாங்க அப்படின்னா அவங்கள வெளில அனுப்புறதுக்கு கம்பீர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உத்தேச அணி அப்படின்னு பார்த்தோன்னா சுமன் கில் அணியில் இருப்பார். அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்குறாங்களா இல்லை ரோஹித் கிட்ட கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இன்னும் குழப்பமாகவே இருக்குது. அடுத்து ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இருப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட வைஸ் கேப்டன் பதவியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரீசெண்ட் டைம் ஐயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டுருக்காரு. அடுத்து நடக்க போகிற சீரியஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அடுத்து அக்சர் பட்டேல் இருப்பார். விக்கெட் கீப்பர் பேட்டர்னு பார்த்தோன்னா கேஎல் ராகுல் மற்றும் துருவ் ஜுரல் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ரிஷப் பண்டை பெரும்பாலும் டெஸ்ட்டுக்காக பயன்படுத்துவாங்க. சஞ்சு சாம்சனை T20க்காக பயன்படுத்துவாங்க. அப்போ ஓடிஐன்னு பார்த்தோன்னா கேஎல் ராகுல் கீப்பராக இருப்பார். அடிஷ்னலாக தான் துருவ் ஜுரல் வச்சுருக்காங்க. இதை தாண்டி நமக்கு ஆல்ரவுண்டர்னு பார்த்தோன்னா ஒன்று அக்சர் பட்டேல் இருக்கார். அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க இருக்காங்க. அடுத்து ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோன்னா குல்தீப் யாதவ் இருக்கார். அவர் ஒரு ஆள் மட்டும்தான். அடிஷ்னலாக தான் நமக்கு அக்சர் வந்துடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்குறப்ப ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. பேக்கப் பிளேயராக பேக்கப் ஓப்பனராக ஜெய்ஸ்வாலுக்கு அணியில் இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான பெரிய தலைகள் எல்லாமே நமக்கு மிஸ் ஆகிருக்கு. அதுவுமே கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. ஜடேஜாவை தூக்கியிருக்காங்க. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் கம்பீர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு விரும்பலை. இன்னொரு ஷமியெல்லாம் நல்ல ஃபார்மில் இருந்தாலுமே வயசுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அவரை தூக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவையுமே தூக்கக்கூடிய ஒரு பிளானில் கம்பீர் வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஏன்னா பாண்டியாவுக்கு மாற்றாக வேற ஒரு ஆல்ரவுண்டர் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காராம். அதேமாதிரி பும்ராவுக்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போதைக்கு பும்ராவை நம்பி தான் டீம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்காங்க. பும்ராவை விட ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி பிளேயர்ஸ் டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கம்பீர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி ரிஷப் பண்ட்டுக்கும் சான்ஸ் இல்லை. ரிஷப் பண்டை ஒன்லி டெஸ்ட்டில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் கம்பீர் இருக்காருன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஸ்குவாடில் ஒரு 2 to 3 வீரர்கள் வரைக்கும் அந்த சூழ்நிலையை பொறுத்து சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.